இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் சம் பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை முதல் என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். எல்சிஎம் கண்டுபிடிக்க ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா, முதல் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 2 கிடைக்கணும். அந்த ரெண்டு ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், -3 கிடைக்கணும். அப்போ இங்கே என்ன வரும், 2 × 1. அப்போ 1 to 2 கிடச்சிரும். நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ஆட் பண்ணால் 3 கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே ரெண்டு பக்கம் மைனஸ் போடணும். ஏன்னா ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள், +2 ஆயிரும். ரெண்டே ஆட் பண்ணுங்கள், -3 கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, p - 2 p - 1 எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே p² அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 4 என்ன பண்ணிக்கலாம், 2² எழுதிக்கலாம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a² - b² ஃபார்முலா என்ன, a + b a - b. அப்போ இதில் ஏங்கிறது என்னது, b, ஏங்கிறது b, bங்கிறது என்னது 2. அப்போ என்ன எழுதுவீங்க, p + 2 b - 2. அப்போ LCM ஆஃப் p² - 3b + 2, p² - 4. நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுத்து எழுதுங்க. இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே p + 2 இப்போ என்ன இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை. அப்போ எழுதிக்கோங்க. அப்போ p + 2. அதே மாதிரி இங்கே p - 2 ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. இங்கே ஒன்றே ஒன்று இருக்குது. ரெண்டுக்குமே ஹையர் ஆர்டர் ஒன்றா இருக்கிறனால இப்போ p - 2 எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே p - 1 ஒன்று தான் இருக்குது. இங்கே p - 1 டேம் இல்லை. அப்போ இங்கே p - 1 எழுதிக்கலாம். அவ்வளோதான், எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சப்க்கு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள்.